சில தினங்களுக்கு முன்னாடி வந்து கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் தனியாக அமைப்பு ஆரம்பித்ததை ஒட்டி அவங்களுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 8 பேரா கொண்ட நீண்ட கவிதை. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் சுலபமாக புரிஞ்சுக்க தமிழில் இல்லாமல் கொஞ்சம் கவிதை வடிவத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து இப்போ நம்மளுக்கு இந்த வீடியோவில் யார் விளக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய தமிழ் அறிஞர். கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் மேலே மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை அவர்கள் மேலும் பெரிய நம்பிக்கை வச்சுருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீட்டெயில்டாக இந்த 8 பேரா கொண்ட கவிதையை வந்து நம்மளுக்கு விளக்கியிருக்கிறாங்க ஒலி வடிவத்தில். நம்ம அதில் வந்து அந்த எழுத்துக்கள்லாம் போட்டு இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது என்ன கவிதை, அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்களை பற்றின ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் ஒரு முன்னுரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 40 நிமிஷம் இந்த 8 பேரா கவிதையை ஒரு பேராவாக லைன் பை லைன் நிறைய விஷயங்களோட வந்து விளக்கியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் எதாவது இருக்க போது நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னு பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கவிதையுடைய விளக்கத்தை கிருஷ்ண ஜெகநாதன்ஜி அவங்க சொன்ன விளக்கத்துக்கு போயிடலாம். ஓம் வந்தே மாதரம். உலகில் உள்ளம், உரை, செயல் மூன்றும் ஒன்றாக இருக்கும் ஒருவர்தான் மனிதர். தான் எண்ணுவதை சொல்லி சொல்வதை செய்யும் மாமனிதராக அடியேன் போற்றுகின்ற வணக்கத்திற்குரியவர் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள். இலங்கை பாரதத்தாயின் பாத கமலங்களுக்கு வைக்கப்பட்ட தாமரை மலர். அதுபோல இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களும் தன்னேரில்லா தமிழில் நம் வாழ்வு செம்மை பெற நமக்கு தம் சொற்பெருக்கால் நல்லமுதினை வழங்கி வருகின்றார்கள். வாயை வாடகைக்கு விடும் சொல் வியாபாரி அல்லர் அவர். பொருளுக்காக பேசுபவர் மத்தியிலே பொருளுடன் பேசுபவர் இவர். இப்பெருமகனை நாம் எத்தனை துதித்தாலும் தகும். இப்பெருமகனார் எழுதிய நூல்கள் பல, நிகழ்த்திய சொற்பொழிவுகள் ஏராளம். என்றும் என் மனம் மொழி மெய்களால் அவரை வணங்குபவன் அடியேன். சமீபத்தில் ஜூன் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு முகநூலில் அண்ணாமலை புது இயக்கம் வி த லீடர்ஸ், தலைவர்கள் நாம் ஆவோம் என்று அறிவிப்பினை அடுத்து அன்றைய தினம் ஓர் அழகிய கவிதையினை யாத்து அதன் மூலம் அண்ணாமலைக்கும் நமக்கும் ஆசிகளையும் நற்செய்திகளையும் வழங்கியுள்ளார்கள். 8 சரணங்கள் கொண்ட இந்த கவிதையினை பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் இணைய வழிதளத்தில் தங்களுடன் பகிர ஆசைப்பட்டதன் விளைவே இந்த செவி நுகர் கனி ரசம். அண்ணாமலையார் யார்? 1984ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி தாய் பரமேஸ்வரிக்கும் தந்தை குப்புசுவாமிக்கும் மகனாக பிறந்தவர்தாம் நம் அண்ணாமலை அவர்கள். ஜூன் 4ஆம் தேதி 1984 தொட்டம்பட்டி என்கின்ற கிராமத்தில் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தார். உழைப்பால் தன் தாய் தந்தையின் ஆசியால் அவர் 2007 கோவை பே. சா. கோவிந்தசாமி நாயுடு, அதாவது PSG என்று அழைக்கப்படுகின்ற தொழில்நுட்ப கல்லூரியில் தேர்ச்சி பெற்றார். 2010ஆம் ஆண்டு லக்ஷ்மணபுரி என்று அழைக்கப்படுகின்ற லக்னோவில் இந்திய மேலாண்மை கழகத்தில் தேர்ச்சி பெற்றார். அவர் காவல்துறையில் உயர்ந்த அதிகாரியாக விளங்கினார்.
பின்பு தம்மை பொது நலத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலே பாரதிய ஜனதா கட்சியிலே இணைத்து கொண்டார். அதற்கு காரணம் இன்றைய நம் பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடிஜி அவர்கள்தான். அவரிடத்திலே அவர் ஈர்க்கப்பெற்று சமுதாயத்திற்கு நம்மாலான தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற கருத்திலே சேர்ந்த அவர் கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2025 சில காரணங்களால் வெளியே வந்து நாம் ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. காரணம், பாரதிய ஜனதா கட்சி தன் காலிலே நிற்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு மாறான நிலையை சிலர் எடுத்ததன் காரணமாக அதிலே உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் டிசம்பர் 4ஆம் தேதியே பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கு அவர் தெரிவித்து விட்டார். ஆனாலும் கட்டுப்பாடுள்ள தொண்டன் என்கின்ற முறையிலே தலைவர் பதவியிலிருந்து அவர் ஒதுக்கப்பட்டாலும் 18 மாதங்கள் கட்சியின் கட்டளைப்படி அவர் உழைத்தார். தொண்டனாக உழைத்தார், தொண்டர்களோடு உழைத்தார். அவருடைய எண்ணமெல்லாம் நேர்மை, திறமை என்கின்ற இந்த இரண்டிலே மட்டும் இருந்தது. அதனால் 18 மாதங்கள் பொறுத்திருந்து அவர் 9ஆம் தேதி நம்முடைய இலங்கை ஜெயராஜ் அவர்கள் கவிதை எழுதுவதற்கு காரணமாக இருந்ததே 8 சரணங்களை கொண்ட கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் எழுதிய இந்த அற்புதமான கவிதையினை நாம் பார்ப்போம். உலகத்தார் வியந்திடவே ஓங்கும் நல்ல உயர் தமிழர் தனை காக்க ஓய்வே இன்றி நலம் திகழ ஆளுமையால் நிமிர்ந்து நின்று நல்லோரை ஈர்த்தேதான் வெற்றி கண்டார். பலர் புகழ ஆற்றாமல் பகையை தேக்கி பண்பற்றார் சிலர் அவரை ஒதுக்கி வைக்க நிலமதிர துணிவோடு வெளியில் வந்து நிம்மதியாய் செயலாற்ற நினைவு கொண்டார். ஐயா அவர்கள் எழுதிய இந்த 8 சரணங்களை கொண்ட கவிதையின் முதல் சரணம் இதுதான். உலகத்தார் வியந்திடவே ஓங்கும் நல்ல உயர்தமிழர் தனை காக்க. தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமே இதன் பண்பாடுதான். 2 வரிகளில் நம் தமிழருடைய பண்பாடு பாரதிய சிந்தனையை அடித்தளமாக கொண்டிருக்கிறது என்பதிலே காணலாம். யாதும் ஊரே யாவரும் கேளிர், ஸ்வதேசோ புவனத்ரயம், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையேத் என்று பகவான் கீதையிலே அர்ஜுனனுக்கு சொல்கிறார். இந்த அடிப்படைதான் பாரதிய சிந்தனை. அது தமிழருடைய அற்புதமான சங்க இலக்கியங்களிலே காட்டப்படுகிறது. இந்த உலகத்தார் வியந்திடவே ஓங்கும் நல்ல உயர்தமிழர் இவர்கள் பண்பாட்டிலே சீரழிந்து விடுகின்றனே என்ற கவலை பலருக்கும் உண்டு. அந்த தமிழருடைய அந்த பண்பாடு ஓங்கி உயர வேண்டும் என்பதற்காக உயர் தமிழர் தனை காக்க ஓய்வே இன்றி நலன் திகழ ஆளுமையால் நிமிர்ந்து நின்று நல்லோரை ஈர்த்தேதான் வெற்றி கண்டார். அந்த ஆளுமை என்பது என்ன என்றால் 3 விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். ஒன்று ஹானஸ்டி, எஃபிஷியன்சி அண்ட் கேப்பபிலிட்டி. நேர்மைத்தன்மை, திறமை கொண்டு உழைத்தல், உயர்ந்த சிந்தனையோடு பல நல் ஆற்றல்களை வளர்த்து கொள்ளுதல். இதை அடிப்படையாக கொண்ட தலைவர்கள்
நம்மிடத்திலே இருந்தார்கள். ஆனால் இன்று அருகிவிட்டனர். காமராஜர், கக்கன்ஜி அவர்கள், ஜீவா அவர்கள், MC ராஜா அவர்கள், இப்படி பல தலைவர்கள் காங்கிரஸிலே இருந்தார்கள். தேச விடுதலைக்காக பாடுபட்டார்கள். 1905 கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, வாவே சுப்பிரமணிய ஐயர், திருப்பூர் குமரன், மாடசாமி, இப்படி எத்தனையோ பேர். 1896 பூலித்தேவன், மருது பாண்டியர்கள், வீரபாண்டிய கெட்டி பொம்மு என்கின்ற கட்ட பொம்மன், எத்தனை தலைவர்கள் இந்த தமிழகம் கொடுத்திருக்கிறது. தில்லையாடி வள்ளியம்மை, ஜெயஹிந்த் செண்பகராமன் பிள்ளை, இப்படி எண்ணற்ற தலைவர்களை கொடுத்த தமிழகம் இன்றைக்கு அந்த பண்பாடெல்லாம் எங்கே போயிற்று என்கின்ற ஆதங்கத்தோடு உலகத்தார் வியந்திடவே ஓங்கும் நல்ல உயர்தமிழர் தனை காக்க ஓய்வே இன்றி நலம் திகழ ஆளுமையால் நிமிர்ந்து நின்று நல்லோரை ஈர்த்தேதான் வெற்றி கண்டார். யாரவர் வெற்றி கண்டவர்? நம் அண்ணாமலை என்கின்ற இளைஞர். பலர் புகழ ஆற்றாமல் தகையை தேக்கி பண்பற்றார் சிலர் அவரை ஒதுக்கி வைக்க. உயர்ந்த படிப்புகளை படித்து உயர்ந்த காவல்துறையை அலங்கரித்து சிங்கம் என பெயர் பெற்ற அவர் சமுதாயத்திற்காக வர வேண்டும் என்று நம் பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியால் ஈர்க்கப்பெற்று பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டார். அப்படி இணைத்து கொண்டவரை புரிந்து கொள்ளாமல் இந்த பாரதிய ஜனதா கட்சி எல்லா பட்டி தொட்டிகளுக்கும் தெரிவதற்கு காரணமாக இருந்த அவரை தன் காலிலே நிற்க வேண்டும், சுதேசத்தன்மையோடு நிற்க வேண்டும், சுவாவலம்பன் என்று நம்முடைய பாரத பிரதமர் சொல்கிறாரே, தன் காலிலே நிற்க வேண்டும் என்பதற்காக உழைத்த அவரை புரிந்து கொள்ளாமல் அவரை ஒதுக்கி வைத்து அதன் மூலமாக அவர் மனதிலே நெருடல்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக நிலமதிர துணிவோடு வெளியில் வந்து நிம்மதியாய் செயலாற்ற நினைவு கொண்டார். எப்பொழுது இதை செய்தார்? அதையும் கண்ணியத்தோடு செய்தார். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2025 மேலிடத்திற்கு அவர் பக்குவமாக எடுத்துச் சொல்லி தான் இதிலிருந்து விலகுவதாக கூறினார். ஆனாலும் அந்த மேலிடத்து பெரிய தலைவர்கள் எல்லாம் தேர்தல் முடியட்டும், அதற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொன்னதன் காரணமாக கட்டுப்பாட்டை தன்னுடைய வாழ்வில் உறுதியாக கொண்ட நம் அண்ணாமலையார் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டுடன் தேர்தல் வரை மனமொன்றி உழைத்தார். எத்தனை மாதங்கள்? 18 மாதங்கள் அவர் மனதிலே நெருடல் ஏற்பட்டாலும் 18 மாதங்கள் தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு செயலாற்றினார். காரணம், சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், எவர் ஒருவர் கட்டுப்பட தெரிந்தவராக இருக்கிறாரோ அவரே தலைமை பொறுப்பில் இருக்க தகுதியானவர் என்று சொல்கிறார். அப்படி கட்டுப்பட்டு உழைத்தார் அண்ணாமலையார். அதற்கு பிறகு தேர்தல் முடிந்தவுடனே அவர் முடிவெடுத்தார். என்னவென்று அதையும் தன்னுடைய பெரிய தலைவர்களுக்கு பக்குவமாக சொல்லி, நான் அன்புடன் பண்புடன் கண்ணியத்துடன் விளங்குகிறேன் என்று சொன்னார். இதை பொறுக்க முடியாமல் நிலமதிர துணிவோடு வெளியில் வந்து நிம்மதியாய் செயலாற்ற நினைவு கொண்டவரை தூற்றுகின்றனர் இங்கு இருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் இரண்டும் ஒருங்கே இல்லாமல் செயலாற்றுகின்ற தலைவர்கள். 2வது சரணம். உண்மைதனை உணராது ஒதுக்கி வைத்தோர் உளமதிர தனித்தேதான் தலைமை கொண்டு எண்ணியதை நிறைவேற்றும் ஆர்வத்தோடு எழுந்து புது அவதாரம் எடுத்து வந்தார். விண்ணதிர அன்பரெல்லாம் விரைந்து வந்து விழுத்துணையாய் அவரோடு உடனாய் நிற்க கண்விரித்து மாற்றணிகள் கவலை கொண்டு கதியிழப்போம் என அஞ்சி கவன்று நின்றார். இது 2வது சரணம். இப்படி அவர் வெளியே வர வேண்டும் என்று முடிவெடுத்து வெளியே வந்தபோது, அதுவும் கண்ணியத்துடன் வெளியே வந்தபோது, இந்த உண்மைதனை உணராது ஒதுக்கி வைத்தோர் உளமதிர தனித்தே தான் தலைமை கொண்டு அவர் தனியே வருகிறார் என்று சொன்ன உடனே
we the leaders, நாம் தலைவர்கள் ஆவோம் என்கின்ற இயக்கத்தை தொடங்கும் போது பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவர் பின் அணிவகுத்து நின்றனர். இதை பார்த்து அதிர்ந்து விட்டார்கள் இங்கு சுயநலவாதிகள். அந்த தான் கொண்ட சங்கல்பத்தை, உறுதிமொழியை, எண்ணியதை நிறைவேற்றும் ஆர்வத்தோடு எழுந்து புது அவதாரம் எடுத்து வந்தார் என்று சொல்கிறார் நம் கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள். அவதாரம் என்கின்ற அற்புதமான வார்த்தையை போட்டிருக்கிறார். அவதாரம் என்றால் என்ன? அவதாரம் என்பது மேலிருந்து கீழே இறங்கி வருவது. இதை கம்பன் பயன்படுத்துகிறான். கம்பன் தன் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் ராமாயணம் அல்ல, ராமாவதாரம் என்பதே ஆகும். அவதாரம் என்றால் அழகிய தமிழிலே சொல்ல வேண்டுமானால் திருவிரக்கம் என்பதாகும். எதற்காக இறைவன் இந்த பூ உலகத்திலே, இந்த மண் உலகத்திலே இறங்கி வருகிறார் என்று சொன்னால், அறத்தை நிலைநாட்ட, தர்மஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சொல்கிறான் ஸ்ரீ கண்ணபெருமான். எனவே தர்மஸ்தாபனம், அதைத்தான் சுவாமி விவேகானந்தரும் தன் குருநாதரை பற்றி சொல்லுகின்ற ஸ்லோகத்திலே ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. இது விவேகானந்தர் தன் குருநாதர் பேரில் எழுதிய ஸ்லோகம். எனவே இந்த அவதாரம் என்கின்ற வார்த்தையை நம் ஐயா அவர்கள் பயன்படுத்துகின்றார். அழகான பொருத்தமான சொல். எழுந்து புது அவதாரம் எடுத்து வந்தார் நம் அண்ணாமலையார் அவர்கள் என்று சொல்கிறார். விண்ணதிர அன்பரெல்லாம் விரைந்து வந்து விழுத்துணையாய் அவரோடு உடனாய் நிற்க. அவருடைய நேர்மையை கண்டார்கள், அவருடைய பேசும் திறமையை கண்டார்கள், அவருடைய சிந்தனை ஆற்றலை கண்டார்கள். எனவே சிந்தனை, சொல், செயல் மூன்றும் ஒன்றாக இருக்கக்கூடிய நேர்மை, இதை கண்டு லட்சக்கணக்கான பேர் அவர் பின் அணிவகுத்தார்கள். விழுத்துணை என்ற பதப்பிரயோகம் செய்திருக்கிறார் நம் ஐயா அவர்கள். விழுப்பம் என்றாலே சிறப்பு என்று பொருள், நன்மை என்று பொருள், மேன்மை என்று பொருள். சிறப்பு என்பதற்கே ஒரு சிறப்பு இருக்கிறது. நம் வாழ்வின் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே சிறப்பு பெற வேண்டும். சிறப்பு என்றால் வீட்டு உலகம், சுதந்திரத்தன்மை, பரம்பொருளோடு இணைவது என்பதுதான் பொருள். இங்கே விழுத்துணையா என்று சொன்னால் அவர் எடுத்துக்கொண்ட செயலுக்கு நாம் உற்ற துணைவர்கள் ஆவோம் என்று அவர் பின்னால் அணிவகுத்து நின்றார்கள். விழுத்துணையாய் அவரோடு உடனாய் நிற்க கண்விரித்து மாற்றணிகள் கவலை கொண்டு கதி இழப்போம் எனச்சு. அதை கண்டு கதி கலங்கி பொறாமையால் உளறுகிறார்கள் எதிரிகள் என அஞ்சி கவன்று நின்றார். கலக்கம் அடைந்திருக்கிறார்கள், வருத்தம் அடைந்திருக்கிறார்கள். இது இரண்டாவது சரணம். மூன்றாவது சரணம். பலகாலம் ஆட்சிதனை கையில் வைத்து பாரில்தமை எதிர்த்திடவே இனியார் என்று வலம் வந்தோர் வலிமையுடன் வந்து நின்ற வல்லவரை கண்டேதான் மயங்கி நின்றார். நலமுறவே தமிழ்நாட்டின் பெருமை காக்க நல்லவராய் வந்தவரை தமிழலாம். நலமுறவே தமிழ்நாட்டின் பெருமை காக்க நல்லவராய் வந்தவரை தமிழரெல்லாம் தளமதனில் இனி நமக்கு நல்வாழ்வென்று தாம் உரைத்து அவர் பின்னே திரண்டு நின்றார். ஐயா அவர்கள் மூன்றாவது சரணத்திலே சொல்ல வந்த விஷயம் என்ன? பலகாலம் ஆட்சிதனை கையில் வைத்து பாரில் தமை எதிர்த்திடவே இனி யார் என்று. இந்த நாட்டிலே தமிழர்களுடைய தனித்தன்மை, தமிழ் மொழி இவற்றை பேசியே தமிழர் பண்பாட்டிற்கு ஒரு சிறிதும் பொருத்தமில்லாத விஷயங்களையெல்லாம் சொல்லி சொல்லி தமிழர்களை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள் சில கயவர்கள். அந்த கயவர்களினுடைய கட்சிகளை எல்லாம் நாம் எதிர்க்க வேண்டும், அதை துடைத்து எரிய வேண்டும் என்பதற்காகவே வந்தவர்தான் நம் அண்ணாமலையார். அதனால் ஐயா அவர்கள் இந்த மூன்றாவது சரணத்தை தொடங்கும் பொழுதே சொல்கிறார், தமிழர்களை காமராஜருக்கு பிறகு பல காலம் ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். பல காலம் ஆட்சிதனை கையில் வைத்து பாரில்தமை எதிர்த்திடவே இனியார் என்று. இனி நம்மை எதிர்ப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? எவரும் இல்லை. எனவே நாம் தான் இனி நிரந்தரமாக இருக்கப் போகிறோம்.
நிரந்தரமான முதல்வர், நிரந்தரமான செயலாளர், நிரந்தரமான கட்சி என்றெல்லாம் சொல்லி சொல்லி வலம் வந்தவர்கள் மத்தியிலே வலிமையுடன் வந்து நின்ற வல்லவரை கண்டேதான். யாரவர்? அண்ணாமலையார். அண்ணாமலையார் அரசியல் பிரவேசம் செய்தவுடனே தான் அரசியலிலே ஒரு புது பாதை தெரிய வந்தது. வல்லவரை கண்டேதான் மயங்கி நின்றார். ஆஹா, நல்லவர்கள் எல்லாம் ஆஹா, தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறந்து விட்டது, ஒரு இரட்சகன் நமக்கு வந்து விட்டான், நேர்மையுடனான ஒரு அரசியல்வாதியை காமராஜருக்கு பிறகு நாம் கண்டுகொள்கின்றோம், கக்கனுக்கு பிறகு கண்டுகொள்கின்றோம் என்று மயங்கி நின்றார். நலமுறவே தமிழ்நாட்டின் பெருமை காக்க நல்லவராய் வந்தவரை தமிழரெல்லாம். ஆஹா, தமிழகத்திற்கு விடிவு காலம் பிறந்து விட்டதையா. உண்மையான தமிழ், உண்மையான தமிழர், உண்மையான தமிழர் பண்பாடு என்றெல்லாம் நாம் இனிதான் சுவைக்க இருக்கிறோம் என்று அவரெல்லாம் மகிழ்ந்து, தளமதனில் இனி நமக்கு நல்வாழ்வென்று நல்வாழ்வு பிறந்து விட்டதே என்று தாம் உரைத்து அவர் பின்னே திரண்டு நின்றார். அதனால்தான் அண்ணாமலையார் வெளிவந்து இயக்கம் தொடங்கினவுடனே லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவர் பின்னால் அணிவகுத்து நின்றார்கள் என்று சொல்லுகிறார். 4வது சரணம். மாற்றங்கள் செய்யவென வந்தோர் கூட மன்னவரின் வருகையினால் மயக்கம் கொண்டார். ஏற்றுரைக்க முடியாது இகழ்ச்சி செய்து இயலாமையால் பேசி இனிமை கண்டார். வேற்றவரின் உரைக்கெல்லாம் அஞ்சிடாமல் வேழம் என நின்றவரின் நிமிர்வு கண்டு காற்றடித்த பக்கமதாய் பறக்கும் நல்ல காற்றாடி போல் மக்கள் தொடர்ந்து வந்தார். ஆஹா, ஐயா அவர்கள் என்ன அழகாக, எளிமையாக, இனிமையாக சொல்லுகிறார் பாருங்கள். மாற்றங்கள் செய்யவென வந்தோர் கூட, இதை மாற்றித்தீர வேண்டும் என்று வந்தவர்கள் கூட மன்னவரின் வருகையினால் மயக்கம் கொண்டார். ஆஹா, அண்ணாமலை ஒருவர் வந்திருக்கிறாரே என்று அவர்களே மயக்கம் கொள்ளுகின்ற அளவிற்கு இவருடைய செயல்பாடுகள் இருந்தன. ஒரே காரணம், இவருடைய எண்ணம் கூட்டல் சொல் கூட்டல் செயல் சரிசம குறியீடு அண்ணாமலை என்பதுதான். ஏற்றுரைக்க முடியாது இகழ்ச்சி செய்து, அடராய் புதிதானவன் ஒருவன் வந்து விட்டான், நாம் இனி கொள்ளையடிக்க முடியாது என்ற ஒரு ஏக்கத்தினால் ஏற்றுரைக்க முடியாது இகழ்ச்சி செய்து இயலாமையால் பேசி இனிமை கண்டார். அதனால் தூற்றுதல் ஆரம்பிக்க விட்டது. அவரை போற்றி நின்றவர்கள் எல்லாம், இன்றைக்கு கூடவே இருந்த லாபம் கண்டவர்கள் எல்லாம், அவர் சாதாரண நிலையில் இருந்த ஒன்றை உயர்ந்த நிலைக்கு உயர்த்திய கருத்தை எல்லாம் மறந்துவிட்டு அவரை தூற்றத் தொடங்கி விட்டார்கள். வேற்றவரின் உரைக்கெல்லாம் அஞ்சிடாமல் அதை கண்டு கவலையே கொள்ளவில்லை. வேழம் என நின்றவரின் நிமிர்வு கண்டு, ஆஹா, வேழம் என்றால் யானை போல நின்றார். அண்ணாமலையார் நின்றது எப்படி? யானை போல நின்றார். காற்றடித்த பக்கமதாய் பறக்கும் நல்ல காற்றாடி போல் மக்கள் தொடர்ந்து வந்தார். எங்கே எல்லாம் அண்ணாமலை செல்கிறாரோ, எங்கே எல்லாம் அவர் பேசுகிறாரோ, அந்த இடத்திலெல்லாம் மக்கள் வெள்ளம் திரண்டது உண்மையாக. இங்கே வேழம் என நின்றவரின் நிமிர்வு கண்டு என்று ஐயா அவர்கள் யானையை சொல்லுகிறார். அதிலே ஒரு அழகு இருக்கிறது. பன்றி ஒன்று சாக்கடையிலே குளித்து கொண்டிருந்தது தன்னுடைய நண்பர்களுடன். ஒரு யானையானது குளித்துவிட்டு அந்த வழியாக சென்றது. இந்த பன்றிகள் குளிப்பதைக் கண்டு சற்றே ஒதுங்கி ஓரமாக சென்றது. அதை பார்த்த ஒரு பன்றி சொன்னது, பார், யானையே நம்மை பார்த்து பயப்படுகிறது என்று சொன்னது. யானை பயப்படவில்லை, அஞ்சவில்லை. அது குளித்துவிட்டு சிவ பூஜைக்கு செல்லுகின்ற யானை இந்த பன்றிகளுக்கு நெருக்கமாக போனால் அந்த சாக்கடை நீரும் நம்மேல் விழுமே என்று அது அமைதியாக இன்னொரு பக்கம் சென்றது என்பதுதான் உண்மை. அப்படி வேழமென நின்றவரின் நிமிர்வு கண்டு மற்றவர்கள் தூற்றினாலும் அதை பற்றி பேசாமல் உயர்ந்த கருத்துக்களையே பேசுகிறார். இதுதான் அண்ணாமலையாருடைய சிறப்பு. காற்றடித்த பக்கமதாய் பறக்கும் நல்ல காற்றாடி போல், அதனால்தான் மக்கள் வெள்ளம் அவரை சூழ்ந்து கொள்கின்றது. உண்மையான மக்கள் இந்த தமிழகத்திற்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்று ஏங்கிய மக்கள் எல்லாம் அவர் பின்னால் தொடர்ந்து வந்தார்கள். அடுத்த சரணம். மற்றவரின் கீழ்மைக்கு விருந்திடாமல் மண்காக்க நிமிர்வுடையோர் மட்டும் போதும். எற்றித்தான் தீமைகளை எதிர்ப்போம் நாங்கள், எங்களணி எவரையுமே வெறுத்திடாது. ஆஹா,
இப்பொழுது இந்த சரணத்திலே கம்பபாரதி ஐயா அவர்கள் எவ்வளவு தெளிவாக விளக்குகிறார் பாருங்கள். மற்றவரின் கீழ்மைக்கு விருந்தினாமல், போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், நம்முடைய கருத்து உயர்ந்த கருத்தென்றால் அதன் வழியே செல்வோம் என்று மற்றவரின் கீழ்மைக்கு விருந்திடாமல் அதற்கு சரிசமமாக நாமும் பேசக்கூடாது. நல்லவர்களுடைய அடையாளம், உயர்ந்தவர்களுடைய அடையாளம் செயலிலே காண்பிப்பது. மற்றவரின் கீழ்மைக்கு விருந்திடாமல் மண் காக்க நிமிர்வுடையோர் மட்டும் போதும். யார் இந்த மண்ணை காக்க வேண்டும்? பாரதி சொல்கிறான், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் 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 என்று சொல்லுகிறான். மனதில் உறுதி வேண்டும் என்ற பாடலிலே அதை மனதிலே கொண்டு மண் காக்க நிமிர்வுடையோர் மட்டும் போதும், எற்றித்தான் தீமைகளை எதிர்ப்போம். மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா என்கின்ற வரிகளை தன் உள்ளத்தே கொண்ட இந்த காவல்துறை சிங்கம் எற்றித்தான் தீமைகளை எதிர்ப்போம். நாங்கள் எங்கள் அணி எவரையுமே வெறுத்தினார், ஆனால் யாரையும் வெறுக்கவில்லை. பற்றித்தான் கைப்பிடித்து எளியோர் தம்மை பாரினிலே உயர்த்துவதே எங்கள் வேலை. முற்றித்தான் போயிருக்கும் தீமையெல்லாம் முற்றி போயிருக்கிறது. லஞ்சம், ஊழல் இவையெல்லாம் அரசாங்கத்திலே புறையோடி கிடக்கிறது. இந்த புறையோடி போன நோயை, முற்றித்தான் போயிருக்கும் இந்த தீமைகளை எல்லாம் முடித்திடுவோம் என சொல்லி முடுகி வந்தார். இதை ஒரு வழியாக தீர்த்து கட்டுவோம் என்று சொல்லி வந்த ஆண் சிங்கம்தான் நம் அண்ணாமலை அவர்கள். அடுத்த சரணம் நம்முடைய ஐயா அவர்கள் பேசுகிறார். தன்னை வளர்த்த தாய்க்கட்சி தன்னை போற்றி தரமுடனே அவர் உரைத்த வார்த்தை கேட்டு அனைவருமே கண்கலங்கி நின்றார் அம்மா. அவருடைய நன்றிதனை கண்டார் அம்மா. முனைப்போடு பாரதத்தை காத்து நிற்கும் மோதிதனின் மேல் அன்பு குன்றிடாமல் நினைந்தேதான் புதிய வழி சமைத்து கொண்டு நிற்பதற்கு துணிந்தவரை போற்றி நிற்போம். எப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறார் கம்பபாரதி ஐயா அவர்கள். தன்னை வளர்த்த தாய்க்கட்சி தன்னை போற்று. இப்பொழுது பேசுகிறார்களே, பாரதிய ஜனதா கட்சியிலே அவர் துரோகம் செய்து விட்டார் என்று. துரோகமே செய்யவில்லை. தன்னை வளர்த்த தாய்க்கட்சி தன்னை போற்றுகிறார். தான் எதனால் இப்படி வளர்ந்தோம், தனக்கு இப்படிப்பட்ட இடத்தை கொடுத்த அந்த நரேந்திர தாமோதர் தாஸ் மோதியை புகழ்ந்து பேசுகிறார். அப்படிப்பட்ட தரமான அந்த தங்கத்தை விவரமில்லாத வெற்று வீணர்கள் தரக்குறைவாக பேசுகிறார்கள். அனைவருமே கண்கலங்கி நின்றாராம். அவர் எப்படி நடந்து கொண்டார்? ஒருவன் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறான் என்று சொன்னால் ஏதோ ஒரு லாபம் இருக்கும். அப்படி போனவரா நம் அண்ணாமலையார்? இல்லை. தான் சேர்ந்த கட்சியை தூற்றி பேசினாரா வெளிவந்த பிறகு? அப்படியும் இல்லை. அதை போற்றுவிட்டு எனக்கு இதிலே இன்னும் வளர்வதற்கான இடம் இல்லை என்று சொல்லி இன்னும் மக்கள் சேவையில் தனித்து நின்று தொண்டர்களோடு தொண்டர்களாக திருத்தொண்டனாக நான் வேலை செய்ய வேண்டும் என்று, பணி செய்ய வேண்டும் என்று எடுத்த உறுதிமொழியை பார்த்து அனைவருமே கண்கலங்கி நின்றாரம்மா. அவருடைய நன்றிதனை கண்டாரம்மா. டெல்லிக்கு போய் அந்த மேலிடத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்களை எல்லாம் சந்தித்து தன்னுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை இருந்து இந்த லட்சிய வேகத்திற்கு செயல்பட முடியாத நிலைமையை சொல்லி பிறகு தான் பிரிந்து வருவதை கூட கடமையோடு, கண்ணியத்தோடு, பொறுமையோடு, அன்போடு, பண்போடு சொல்லி வெளியில் வந்தார். முனைப்போடு பாரதத்தை காத்து நிற்கும் மோதிதனின் மேல் அன்பு குன்றிடாமல், அதுதான் முக்கியம். தான் எந்த ஒரு தலைவரின் பால் ஈர்க்கப்பட்டு வந்தாரோ அந்த அன்பு குன்றிடாமல் இன்று வரை இருக்கிறார். நினைந்தேதான் புதிய வழி சமைத்து கொண்டு என்று சொல்கிறார். பக்குவமானவர் அவர். அதை பக்குவப்படுத்த வேண்டும், தொண்டர்களையும் மக்களையும் பண்படுத்த வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார். நினைந்தேதான் புதிய வழி சமைத்து கொண்டு நிற்பதற்கு துணிந்தவரை நாம் போற்ற வேண்டாமா? தமிழகமே என்றைக்குமே நல்லவர்களை போற்ற வேண்டும். நமக்காக உதவி செய்தவர்களை, நன்மை செய்தவர்களை போற்ற வேண்டும். அதனால் மகாகவி பாரதி சொல்கிறார், எந்த மகான்களையெல்லாம் நாம் நினைக்க தவறுகிறோமோ அந்த நிலத்திலே மகான்கள் தோன்றுவதில்லை என்று சொல்கிறார். நமக்காக நேர்மையுடன் வந்த இந்த மிகப்பெரிய லட்சியவாதியை, அண்ணாமலையை
நாம் போற்றி நிற்போம் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்த 7வது சரணம். ஆற்றலோடு அறிவு அன்பு அறிவோர் சேர்க்கை அஞ்சாத மனவலிமை ஆசையின்மை நேற்றை விட தமிழர்களை உயர்த்தும் எண்ணம் நேர் நின்று எதிரிகளை காணும் வீரம் போற்றித்தான் பெரியோரை உயர்த்தி வைத்தல் புல்லர்களை துடைத்தெறிந்து வீசும் நோக்கம் ஏற்று உயர் பண்பெல்லாம் எடுத்துக்கொண்டு எழுந்தவரை இளையோர்கள் பணிந்து நின்றார். ஆஹா! இந்த 7வது சரணத்திலே நம் ஐயா அவர்கள் 10 குணங்களை தெளிவுபடுத்துகின்றார். ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய அனைத்து பண்புகளையும் பட்டியலிட்டு விட்டார் நம் கம்பபாரதி ஐயா அவர்கள். என்னென்ன பண்புகள்? ஆற்றல், அறிவு, அன்பு, அறிவோர் சேர்க்கை, அஞ்சாத மன வலிமை, ஆசையின்மை, நேற்றை விட தமிழர்களை உயர்த்தும் எண்ணம், நேர் நின்று எதிரிகளை காணும் வீரம், போற்றித்தான் பெரியோரை உயர்த்தி வைத்தல், புல்லர்களை துடைத்தெறிந்து வீசும் நோக்கம். இந்த 10 பண்புகளும் இன்றைக்கு நமக்கு தேவை. ஏனென்றால் சமுதாயம் புறையோடி போயிருக்கிறது. ஏற்கனவே சொல்லிவிட்டார், நோய் முற்றி போயிருக்கிறது. அதுக்கு என்னென்ன தேவை? என்ன அழகாக சொல்ல, ஆற்றலோடு அறிவு அன்பு. ஆற்றல் கூட்டல் அறிவு கூட்டல் அன்பு தான் இந்த 3 அடிப்படையான குணங்கள். இதை அழகாக நம்முடைய சமய நெறியிலே சொல்ல வேண்டுமானால், ஆற்றல் கிரியாசக்தி, அறிவு ஞானசக்தி, அன்பு என்பது இச்சாசக்தி. இச்சையும் கிரியையும் ஞானமும் 3ம் சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும். அதனால் கம்பபாரதி ஐயா அவர்கள் இந்த ஆற்றல் என்கின்ற அந்த சக்தி துர்க்கை, அறிவு என்கின்ற சரஸ்வதி, அன்பு என்கின்ற லக்ஷ்மி, எனவே லக்ஷ்மியும் சரஸ்வதியும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த முப்பெரும் தேவியரை அழகாக 3 குணங்களாக கொடுத்தார். ஆற்றலோடு அறிவு அன்பு அறிவோர் சேர்க்கை, இந்த 3ம் நமக்கு இருக்க வேண்டுமானால் சத் சங்கம் இருக்க வேண்டும். உண்மையை நேசிப்பவர்களுடைய ஒரு நட்பு நமக்கு வேண்டும். எனவே 4வது குணமாக அறிவோர் சேர்க்கை. அஞ்சாத மன வலிமை. உடல் வலிமை இருந்தால் போதாது, உடல் வலிமைக்கு காரணமே மன வலிமை தான். எனவே மனம் வலிமையாக இருக்க வேண்டும். அதனால்தான் சொல்கிறார், நான் என்ன எண்ணுகிறேனோ அந்த எண்ணம் பலிதமாக வேண்டும் என்றால் எண்ணம் நன்றாக இருக்க வேண்டும், மனதில் உறுதி வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமும் அதுதான். நான் எண்ணுகின்ற எண்ணமெல்லாம் நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும். நான் எண்ணுகின்ற காரியம் முடிய வேண்டும் என்றால் நல்லனவே எண்ணல் வேண்டும், பாரதி சொல்கிறான். எனவே அஞ்சாத மன வலிமை, ஆசையின்மை. சுவாமி விவேகானந்தர் 3 சொற்களுக்கு அழகாக விளக்கம் கொடுக்கிறார். ஆசை, அன்பு. இந்த ஆசை அன்புக்கு பிறகு வருவது அருள். ஆசை என்பது என்ன? தன்னை பற்றியது. தனக்கு என்ன கிடைக்கும், தான் என்ன பெற முடியும், தான் 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 தன் மக்கள் தன் சுற்றம், இப்படி வாழ்ந்த கட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்த தலைவர்களை பார்த்திருக்கிறோம். எனவே ஆசை என்பது தன்னை பற்றியது. அதற்கு அடுத்த அன்பு என்பதற்கு சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறார்? அடுத்தவரை பற்றியது. அடுத்தவரை பற்றி நினைக்க வேண்டும். எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணுவது அருள். அது 3வது. வள்ளலார் கண்டார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடுவது அருள். எனவே ஆசையின்மை, இந்த ஆசை இருப்பவர்கள் தலைவர்களாக வந்தால் நாடு எழுச்சி பெறவே முடியாது. அதனால் 6வது குணமாக ஆசையின்மையை வைத்தார். 7வது குணமாக நேற்றை விட தமிழர்களை உயர்த்தும் எண்ணம் நேர் நின்று எதிரிகளை காணும் வீரம். இவர் காவல்துறையிலே இருந்தவர், கதிகலங்க வைத்தவர் அங்கு தீயவர்களை. அதனால் இயற்கையாகவே அவரிடத்திலே அந்த வீரம் இருக்கிறது. போற்றித்தான் பெரியோரை உயர்த்தி வைத்தல். நல்ல நல்ல இடங்களுக்கு சென்றால் பெரியவர்களை போற்றுகின்றார்கள். அண்ணாமலையார் இடத்திலே மிக அற்புதமான விஷயத்தை அவரோடு இருந்தவர்களே பார்க்க தவறிவிட்டார்கள் என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். எப்படி? ஆன்மீக இடத்திற்கு போனால் ஆன்மீகத்தை பற்றின அற்புதமான உரைவீச்சு, அரசியலிலே அற்புதமான உரைவீச்சு, எதிரிகளுக்கு தகுந்தாற்போல்
அழகான தரவுகளுடன் பேச்சு, மாணவர்களுக்கு மத்தியிலே அவர்களை உயர்த்துகின்ற அற்புதமான பேச்சு, இப்படி அந்த சொல் வீச்சு இருக்கிறதே, அந்த உரை வீச்சு இருக்கிறதே, ஆயிரக்கணக்கான அனுபவங்கள், ஆயிரக்கணக்கான புத்தகங்களில் பெற்ற தரவுகள், இதை கொண்டு எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை அழுத்தமாக ஆணித்தரமாக பேசுபவர். அதே சமயத்திலே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற செயல் வீரர். அடுத்ததாக சொல்லுகிறார், புல்லர்களை துடைத்தெறிந்து வீசும் நோக்கம் ஏற்று உயர் பண்பெல்லாம் எடுத்துக்கொண்டு. புல்லர்கள் அவர்களை துடைத்தெறிய வேண்டும், இருக்கவே கூடாது. அப்படித்தான் அவர் காவல்துறையிலே பணியாற்றினார். இப்பொழுது மக்களுக்கு காவலாக அரசாங்கத்திலே தன் பதவியை கொண்டு இந்த தமிழகத்தை உயர்ந்த தமிழகமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அவரை இளைஞர்களெல்லாம் பார்த்து, இவரல்லவோ நம் தலைவராக இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு எழுந்தவரை இளையோர்கள் பணிந்து நின்றார் என்று இந்த 7வது சரணத்தை முடிக்கின்றார் நம் கம்பபாரதி ஐயா அவர்கள். இப்பொழுது நிறைவான சரணத்திற்கு வருவோம். 8ஆம் சரணம். நாளொன்றில் பல லட்சம் தொண்டர் சேரும் நயமிகுந்த வெற்றிதனை எவரே கொள்வார். வாழ்வொத்த கூர்மையுடன் வழிகள் சொல்லி வருங்கால தலைமுறையை எவரே வெல்வார். நீளத்தான் தமிழ்நாட்டின் பெருமையெல்லாம் நெஞ்சத்துள் புகுமாறு எவரே சொல்வார். தேள் ஒத்த விடம் நல்கும் தீயோர் தம்மை தீர்த்தேதான் தேயத்தை இவரே வெல்வார். நாளொன்றில் பல லட்சம் கொண்டோர் சேரும் நயமிகுந்த வெற்றிதனை இவர் அடைவார். வெற்றி மேல் வெற்றி இவருக்கு சேரும். வெற்றி எட்டும் திக்கும் எட்ட கொட்டு முரசே என்றான் பாரதி. அந்த வெற்றி இவருக்கு கிடைக்கும். காரணம் என்ன? அறம் இவர் பக்கம் இருக்கிறது, நேர்மை இவர் பக்கம் இருக்கிறது, ஆற்றல் இவர் பக்கம் இருக்கிறது, எளிய மக்களுக்காக இறங்கும் அன்பு நெஞ்சம் இவரிடத்திலே இருக்கிறது. கூர்மை, வாழ்வொத்த கூர்மையுடன் வழிகள் சொல்லி, வாழ்வொத்த கூர்மையுடன் எப்படி வேணாமனால் போட்டுக்கொள்ளலாம். வான்வொத்த கூர்மையுடன் வழிகள் சொல்லி வருங்கால தலைமுறையை எவரே வெல்வார். நல்ல கூர்மையான அறிவு, அந்த கூர்மையான அறிவுகளிலே வழிகள் சொல்லுகிறார். வானை போல விரிந்த நெஞ்சம் என்று கொள்ளலாம். ஆனால் இவர் எழுதியிருக்கிறது வாழ்வொத்த கூர்மையுடன் வழிகள் சொல்லி. கூர்மையான புத்தி இருக்கணும். அறிவு இருக்கிறது, அறிவை செயல்படுத்தும் பொழுதுதான் அது புத்தி. நினைப்பது மனம், நிச்சயிப்பது புத்தி. நினைத்தால் மட்டும் போராது, அது நிச்சயிப்பதற்கான ஒரு துணிச்சல் தேவை. வாழ்வொத்த கூர்மையுடன் வழிகள் சொல்லி அதற்கான வழிகளை கண்டு வருங்கால தலைமுறையை எவரே வெல்வார். இளைஞர்களுக்கு ஒரு நல்ல தலைமை இருக்க வேண்டாமா? நீளத்தான் தமிழ்நாட்டின் பெருமையெல்லாம் நெஞ்சத்துள் புகுமாறு எவரே சொல்வார். ஆஹா, கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் தன் உள்ளே வாங்கி கொண்டு சங்க இலக்கியங்களையும் பக்தி இலக்கியங்களையும் நவீன இலக்கியங்களிலே இருக்கக்கூடிய தாயுமானவர் பாரதியார் போன்ற பல வேதாந்த தத்துவ தேசபக்தி கவிஞர்களையும் உள்ளே தனக்குள் இழைத்து கொண்டிருக்கக்கூடிய கம்பபாரதி ஐயா அவர்கள் என்ன அழகாக இந்த இடத்திலே சொற்களை வகுத்திருக்கிறார் பாருங்கள். நீளத்தான் தமிழ்நாட்டின் பெருமையெல்லாம் நெஞ்சத்துள் புகுமாறு எவரே சொல்வார். அந்த அளவிற்கு அண்ணாமலையார் கவர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். தேள் ஒத்த விடம் நல்கும் தீயோர். இந்த தீயோர் இருக்கிறார்களே, தேளுக்காவது கொடுக்கிலே விஷம் உண்டு, இந்த தீயவர்களுக்கு அங்கமெல்லாம் விஷம். சொல்லும் விஷம், எண்ணமும் விஷம், செயலும் விஷம். இந்த விடத்தை நீக்குகின்ற, இந்த தேளினுடைய கொடுக்கை நசுக்குகின்ற ஆற்றல் அண்ணாமலையாருக்கு உண்டு. தேள் ஒத்த விடம் நல்கும் தீயோர் தம்மை தீர்த்தேதான். அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது என்பதை ஒரு கங்கணமாக கட்டி கொண்டவர் தான் அண்ணாமலையார். அவர் மூலமாக இந்த தேசம் உயரும். தீர்த்தேதான் தேயத்தை இவரே வெல்வார். இந்த தேசத்தை இவர்தான் வெல்லப் போகிறார் என்று சொல்கிறார். அதற்கு ஒரே காரணம், அவர் we the leaders, நாம் தலைவர்கள் ஆவோம் என்று சொல்லுகின்ற அந்த இயக்கத்திற்கு முன்னுதாரணமாக கொடுத்த ஒரு தலைவர் உண்டு. அவர் பெயர் என்ன? அபுல் பக்கீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாம். நம் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர். ராமேஸ்வரத்திலே தன் தகப்பனாருக்காக தினமணி பத்திரிகையை வீடுதோறும் சென்று போட்டு வறுமையிலே இருந்து உயர்ந்து உழைத்து பிறகு விண்ணை இழந்து
இன்றைக்கு நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மனங்களை எல்லாம் ஆள்கின்றவர்தான் அபுல் பக்கீர் ஜைனுல் ஆபுதீன் அப்துல் கலாம். மதத்தால் அவர் முஸ்லீம், ஆனால் பண்பாட்டால் பாரதியன். அவர் ஒரு பெண் கேட்கிறாள் அபுல் பக்கீர் ஜைனுல் ஆபுதீன் அப்துல் கலாமை, மகாபாரதத்திலே பிடித்த கதாபாத்திரம் எது என்று கேட்கும் பொழுது அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன பதில் விதுரர் என்று சொல்கிறார். என அற்புதமான பதில் பாருங்கள். சுவாமி சிவானந்தரை அவர் நேசித்தார். அவருக்கு உறுதுணையாக இருந்தது பகவத்கீதை என்று சொல்கிறார். அவர் நம் நாட்டினுடைய எல்லா இடங்களிலும் இளைஞர்கள் மேலே வர வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு நம் கண் எதிரே நிற்கக்கூடிய அண்ணாமலையார். இதிலே என்ன அழகு என்றால், இந்த 8 சரணங்களிலே முதல் சரணமானது உலகத்தார் என்று தொடங்கி இருக்கிறார் நம் கம்பபாரதி ஐயா அவர்கள். 8வது சரணத்திலே எப்படி முடிக்கின்றார் என்றால் வெல்வார் என்று முடிக்கின்றார். எனவே இந்த கவிதையின் ஆரம்பம் உலகத்தார், எப்படி முடிக்கிறார்? தேயத்தை இவரே வெல்வார், இந்த தேசத்தை இவர்தான் வெல்வார் என்று உலகத்தார் நினைக்கின்றார்களாம். அப்படி அழகாக கவிதையினை முடித்திருக்கின்றார். இந்த அற்புதமான இளைஞன் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இறைவன் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் கொடுத்திருக்கிறான். இலங்கை ஜெயராஜ் அவர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய பெருமையை, ஒரு பெருமைக்கு உரிய பெரியவர், ஒரு பெருமைக்கு உரிய இளைஞனை வாழ்த்துகின்ற மடலாகவே, ஆசிகள் கூறுகின்ற ஒரு வாழ்த்து செய்தியாகவே நாம் இதை கருதியதனால் இந்த 8 சரணங்களை மீண்டும் பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் இந்த வலை ஒளி தளத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை கொண்டோம். அதனால்தான் அழகாக இன்னொரு கேள்விக்கு எரிகணையிலே இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. மற்றவர்கள் என்ன குற்றம் சொன்னாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு மக்களுக்காக நான் இந்த மக்களுக்காகவே வாழ வேண்டும் என்று வாழ்கின்றவனை வாழ்த்து வேண்டும். அப்படி வாழ்த்துகின்ற அந்த உயர்ந்த உள்ளம் நம்முடைய அன்பிற்குரிய, மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களிடத்திலே இருக்கிறது. அவருடைய கம்பனில் பிரமாணங்கள் என்ற ஒரு நூல் போதும் எந்த அளவிற்கு அறிவினுடைய சிகரத்தை தொட்டிருக்கிறார் என்று. எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. அவர் ராமாயணம் மட்டுமல்ல, மகாபாரதம் மட்டுமல்ல, தாயுமானவருடைய பாடல்கள் மட்டுமல்ல, எண்ணற்ற பாடல்களை, சைவ சித்தாந்த நூலிலே எத்தனை ஆராய்ச்சிகள். திருக்குறளை பரிவேலழகர் உரையை அப்படியே நமக்கு மீண்டும் கொடுப்பது எத்தனை அழகு. அவர் வாயினால், அவருடைய அமுத வாயினால். இதை திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், அவர் வாயை வாடகைக்கு விடுபவர் அல்லர். தன் திருவாய் மொழியாலே நம் திருத்தலைவன் அண்ணாமலையாரை போற்றி சொன்ன இந்த ஒரு 8 சரணங்கள் கொண்ட இந்த பாடல், அண்ணாமலையார் மீண்டும் நமக்கு தலைவராகி இந்த தமிழகம் தலைநிமிர வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அண்ணாமலையார் தன்னுடைய வாழ்விலே நலம் பெற்று வளம் பெற்று வாழ வேண்டும். அவருக்கு நான் அன்றாடம் வணங்கும் என் அன்னை மீனாட்சி நற்கீர்த்தி, நீண்ட வாழ்நாள், நல்ல ஆரோக்கியம், இவை எல்லாவற்றையும் கொடுத்து அவர் குடும்ப சகிதமாக இந்த தமிழகம் மீண்டும் ஒளிமயமாகிட அவர் வரவேண்டும் என்பதற்காக இந்த பதிவை இடுகிறோம். இந்த பதிவை இடுவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பளித்த கம்பபாரதி ஜெயராஜ், இலங்கை ஜெயராஜ் அவர்களின் கவிதை ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அவருக்கும் இந்த பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் மணியன் கோபி சகோதரர் அவர்களுக்கும், இதை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் வாசகர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்கிறோம். மீண்டும் தமிழகம் ஒளிரட்டும் அண்ணாமலையாரனுடைய வழிகாட்டுதலிலே என்று சொல்லி, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர்,
வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம். வாழ்க வையகம். வாழ்க வளத்துடன். வாழ்க நலத்துடன். நன்றி, வணக்கம்.